இரவு ஜெபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 14வது அதிகாரம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய மகிமையின் பிரசனம் எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் நீர் எங்கள் வலப்பக்கத்தில் இருந்தபடினால் நாங்கள் அசைக்கப்படாதபடி இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் முன்னே இருந்த கோணலான பாதைகளை செவ்வாய்ப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய அன்பின் கரங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த எந்த பாவமாக இருந்தாலும் உம்முடைய ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்துங்க. அதிகாலை எழும்பி பாடி மகிமைப்படுத்தி உடைய வேத வசனத்தை தியானிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த வசனத்தின் வழியாக கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. மனுஷன் குடும்பத்தின் மேல் மேற்கொள்ளாதபடிக்கு எல்லா மனுஷனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, தூய்மையான காரியங்களுக்கு குடும்பங்களை விலக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசா ஜெபித்தது போல மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதியும் என்று சொன்னது போல 13வது வசனத்தில் திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு மனிதர்கள் முறிந்து விழுந்தார்கள். இன்னைக்கு குடும்பங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களும் முறிந்து விழும்படியாய் கர்த்தர் பலம் உள்ளவங்களாகும் பலனற்றவங்களாக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நீங்க உதவி செய்வது லேசான காரியம். எந்த சூழ்நிலை நெருக்கப்பட்டிருக்காங்களோ அதுல கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எந்த சூழ்நிலை போராடி கொண்டு இருக்கிறாங்களோ அதுல கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பீராக. உதவி செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பா. நீர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு ஜெபிக்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகல துதி கன மகிமை எல்லாமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.